ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். நம்ம ரெசிபி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு பிளட் சைஸஸ் அண்டு மைனூஸ், டொமேட்டோ சாசஸ் அண்டு ரெட் சில்லி சாசஸ், இல்லைனா வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுனா க்ரீன் சில்லி சாசஸ், ஆப்ஷனல் தான், எந்த சாஸ் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த 3 to 4 ஸ்பூன் ஆஃப் மைனூஸ் சேர்த்துக்கலாம். மைனூஸ் டேஸ்ட் பிடிக்கிறவங்க கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சேம் அளவு வந்து டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கிறேன். இது கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களால் சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து போடாமல் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ், கேரட், கேப்சிகம், டொமேட்டோ அண்ட் ஆனியன், இது எல்லாத்தையும் நம்ம வந்து சிறுவாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இது கூடவே 1/2 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இல்லைன்னா பெப்பர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா அந்த சாஸும் அந்த வெஜிடபிள்ஸும் பைண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி பைண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து இந்த ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிரெட் சைஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து மிக்சரை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சா பிடிக்கும், அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணியிருக்கேன். போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சுட்டு நல்லா ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இன்னொரு பிரெட் ஸ்லைஸஸ் வச்சுட்டு ஸ்டஃபிங்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். குழந்தை ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போது தவா வச்சுட்டு தவாவில் வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் இல்லாதவங்க நெய் இல்லை நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான். இதை இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கை வச்சு இன்னொரு பக்கமும் குக் பண்ணிவிட்டு லைட்டாக அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுடைய சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பீஸா கட்டர் இல்லை நைஃப் எதை வச்சு வேணாலும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு 2 சாஸஸோடு சர்வ் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். பசங்க வந்து திரும்பவும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க உங்ககிட்ட. நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டீ கடைகள்லாம் கூட இந்த மாதிரி சாண்ட்விச் கிடைக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளால் அது மாதிரி போய் வாங்கி கொடுக்க முடியாது, காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டிலே பண்ணி கொடுத்தா பசங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க, நமக்கும் வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆகும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாய்.